இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தாதியில் பாடல் 2. இடர்களை யாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் இன்பரா கோலத்து தெரியாடும் எம்மானார்க்கு அன்பு அரா இந்நெஞ்சவர்க்கு. இந்த பாடல் தான். முதல் பாடலை நம்ம பார்த்தோம். என்னோட இடரை எப்படி தீர்க்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இடர் அப்படின்னா துன்பம், நம்மளுக்கு வர துன்பம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பாடல்லையே அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட ஒன்று கேட்போம், ஆனால் இது சரிதானா, நமக்கு தேவைதானான்னு தோணும். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், நீ பண்ணுறத பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய இடரை தீக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்காக நீ இறங்கி வரலனாலும் பரவாயில்ல, படரும் நெறி பணியாரேனும். இறைவனை நம்ம முதல்ல இறைவனுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த அறநெறியோடு வாழ்கிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். அது வரைக்கும் நம்ம எப்படி வேணால் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இறைவனை நோக்கி நம்மளுக்கு பயணம் நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அறத்தோடையும் நெறியோடையும் வாழணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சொல்கிறாங்க, தெரியாடும் எம்மானார்க்கு அன்பரா எண்ணெஞ்சவர்க்கு அப்படின்னு. கடைசியில் அவர்கிட்ட என்னோடய அன்பு எப்படி இருக்கணும்னா, என்னோடய அன்பு அவர்கிட்ட விட்டு போகவே கூடாது, அவர் என் நெஞ்சிலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இறைவனை நம்ம கேட்கும்போது, நீ பண்ணாலும் சரி, அந்த அன்பு எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு பாருங்கள். இது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்னோடய துன்பத்தை தீக்கலைனாலும் சரி, ஆனால் நீ என்னை விட்டு மட்டும் விலகாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரைக்கால் அம்மையாரோட பாடல்களில் நிறைய இடத்துல அவங்களோட அன்பை நம்ம பார்க்கலாம் வர பாடல்களில். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா நிறைய தடவை நம்மளும் இப்படி தானே இருப்போம். கேட்கும்போதே அதில் சந்தேகம் இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் கேட்குற நிலை ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட கேட்காம இருக்க நிலையும் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த பாடலை நீங்களும் படித்து பாடுங்க. ரொம்ப நல்ல பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். கண்டிப்பாக இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அர்த்தங்கள் இன்னும் வேறு விதமாகவும் புரியும்.